ஸோ என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எது அப்படின்னா நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ. பட் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நியூக்ளியர் டிஎன்ஏ இஸ் நாட் இன்வால்வ்டு. சைட்டோபிளாசமில் இருக்கக்கூடிய ஆர்கனல் லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் கண்டைன் சம் ஆஃப் த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏ சம் ஆஃப் த கேரக்டரை ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ தே ஆர் நவுன் அஸ் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, லெட்ஸ் நவ் டிஸ்கஸ் அபவுட் அட்டவிசம். அட்டவிசம் அப்படிங்கிறது த ரீஅப்பரன்ஸ் ஆஃப் த ஆன்சிஸ்ட்ரல் ட்ரைட்ஸ் ஆஃப் கேரக்டர். அதாவது நம்மளுடைய மூதாதையர்களோட பண்புகள் நம்மளுடைய பாடியில் ஒரு 5 ஜென்ரேஷன் 6 ஜென்ரேஷன் கழித்து அகைன் ரீப்ளேஸ் ஆனிச்சு அப்படின்னா தே ஆர் நவுன் அஸ் அட்டவிசம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அட்டவிசம் இஸ் எ மாடிஃபிகேஷன் ஆஃப் எ பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் வேர் பை an ancestral trait reappear after having been lost through evolutionary changes in the previous generation. ஸோ நம்மளுடைய ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு முன்னாடி இருந்த பண்பு ஒரு 5-6 ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இல்லாமல் சடனாக வந்து நியூவாக எக்ஸ்ப்ரெஷன் ஆனிச்சு அப்படின்னா அந்த கேரக்டருக்கு நேம் என்ன அப்படின்னா அட்டவிசம் அப்படின்னு சொல்கிறோம். எவல்யூஷனரி ட்ரைட்ஸ் that have disappeared phenotypically do not necessarily disappear from an organism DNA. அப்போ அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஃபீனோடைப்பிக்கலாக வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா டிஸப்பயர் ஆகிருக்கு, மறைஞ்சிருக்கு. பட் கம்ப்ளீட்டாக வந்து என்ன ஆகலை அப்படின்னா டிஸப்பயர் ஆகலை. த ஜீன் சீக்வன்சஸ் ஆஃப்டன் ரிமைன் பட் இஸ் inactive. Such an unused gene may remain in the genome for many generations. As long as the gene remain intact, a fault in the genetic control suppression, the gene can lead to the reappearance of that character again. Re-emergence of sexual reproduction in the flowering plant. Hericium pilosella is the best example for atavism in plant. அப்போ ஹீரேசியம் பிலோசெல்லா அப்படிங்கக்கூடிய பிளான்ட்டோட பாடியில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாக வந்து மெனி ஜென்ரேஷனாக வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நிறைய ஜென்ரேஷனுக்கு அப்புறம் அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அந்த பிளான்ட்டோட பாடியில் வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா ரீஎமர்ஜென்ஸ் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அட்டவிசம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை கொரில்லா அண்டு சிம்பன்சியோட பாடியில் இருக்கக்கூடிய திக் எபிடர்மல் ஹேர் ஒரு நியூ பார்ன் சைல்டோட பாடியில் வந்து ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுவும் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா அட்டவிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தே ஆர் நவுன் அஸ். நம்ம இதுவரையிலும் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ கிரிக்கர் ஜோகன் மெண்டலோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஜெனட்டிக்ஸ் அண்டு ஜெனட்டிக்ஸில் மெயினாக வந்து 4 டைப்ஸ் இருக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு கிரிக்கர் ஜோகன் மெண்டலோட லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். And mental is proposed by 3 type of crosses. Mono hybrid cross, it is selected 1 character. Dihybrid cross, it is selected 2 character. And tri-hybrid cross, it is selected 3 character. ஸோ இது எல்லாமே வந்து யாரோட இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா மென்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம டெஸ்ட் கிராஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அண்டு பேக் கிராஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா மென்டலியன் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதில் இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் பார்த்தோம் அண்டு இன்ட்ராஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அண்டு கோ டாமினன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பிளியோட்ரோஃபி அப்படிங்கக்கூடிய டாப்பிக்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பிளியோட்ரோஃபி அப்படிங்கிறது 2 மார்க், கோ டாமினன்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க் அண்ட் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஸோ அதுக்கடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டர்ஜெனிக் இன்ட்ராக்ஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டாமினன்ட் எபிஸ்டாசிஸ். எதில் அப்படின்னா சம்மர் காஸ்டில். இது ஒரு இம்பார்ட்டன்ட் புக் ஃபேக் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் டாபிக் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் புக் பேக் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். த லாஸ்ட் டாபிக் இஸ் நவுன் அஸ் அட்டவிசம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்டீரியர் 2 மார்க் கொஷின்.